ஒவ்வொரு குடும்பத்தின் ரட்சிப்பிலும் கரிசனை கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு வீட்டிலே விசுவாசம், ஃபெய்த் ஹோம். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 18ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். பெண்களுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த மனிதர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடைய கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல இனத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 16:34 வசனத்தின் பின்பகுதி. அவன் தன் வீட்டார் எல்லாரோடும் கடவுளிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். He rejoiced, having believed in God with all his family. இல்லத்தில் விசுவாச காற்று வீசுவது பேருவகை தரும். ஆபிரகாம் தனிப்பட்ட நபராக மட்டுமல்ல, குடும்பமாகவும் கடவுளை விசுவாசித்தான், அவருக்கு கீழ்ப்படிந்தான். வசதியான வீடு வாசலை விட்டு இடம்பெயர்வது ஆண்களை விட பெண்களுக்கு கடினம். 1987ஆம் ஆண்டு நாங்கள் தலைமையகம் இருந்த வேலூரை விட்டு மிஷனரிகள் பணியாற்றுகிற பணிக்களங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் 2 ஆண்டுகளாக போய் குடியிருந்து அவர்களுடைய பிரச்சனைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேலூரை விட்டு புறப்பட்ட போது என்னுடைய மனைவி எவ்வளவா என்னோடு ஒத்துழைத்தாள் என்பதை என்னால் மறக்க முடியாது. வீட்டிலே உள்ள தட்டுமுட்டு ஜாமான்கள், வீட்டிலே உள்ள வசதியான இருக்கைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 10-12 பெட்டிகளுக்குள் எங்களுடைய எல்லா பொருட்களையும் அடக்கி வைத்து கொண்டு 2 வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மாநிலமாக இடம்பெயர பெண்களுக்கு மிகவும் கஷ்டம். அது ஒரு நாளும் நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த இடத்தில் சாராளை குறித்து வேதம் குறிப்பாக ஒன்றையும் சொல்லாவிட்டாலும் ஊரை விட்டு புறப்படும்படி கடவுள் அழைத்ததை ஆபிரகாம் சாராளுக்கு சொன்னபோது அவள் முழு மனதோடு சம்மதித்தாள் என்பது தெளிவு. ஆபிரகாமின் அழைப்பையே தனது அழைப்பாக அவள் ஏற்றுக்கொண்டாள். கணவர் மனைவியர் இவ்விதம் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்தால் இன்னும் எத்தனையோ 1000 மிஷனரிகள் பாருக்குள் செல்ல முடியும். பொதுவாக கடவுள் கணவரைத்தான் அழைப்பார். மனைவி தனது தலையை பின்பற்ற வேண்டும். விசுவாசத்தினாலே சாராளும் என்று எபிரேயர் 11:11 இருக்கிற சொற்றொடரை கவனியுங்கள். ஊரை விடுவதற்கான அழைப்பில் மட்டுமல்ல, ஈசாக்கை பலியிட கடவுள் கொடுத்த கட்டளையிலும் அவருக்கு கீழ்ப்படிய ஆபிரகாமோடு சாராள் தோள் கொடுத்து நின்றாள். அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து பலி கொடுக்க வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு சென்றது சாராளுக்கு தெரியாமல் போய்விட வேண்டும் என்பதற்கல்ல. மோரியா மலை வெகு தூரத்தில் இருந்தது. நெடுந்தூர பயணத்தை ஒரு நாளின் அதிகாலையிலே துவங்குவது நடைமுறை தானமே வேறு ஒன்றுமில்லை. தனது செத்த கற்பத்தை கடவுளால் உயிர்ப்பிக்க முடியுமானால்
தன் மகனை பலியிட்டாலும் உயிரோடு எழுப்பவும் அவரால் முடியும் என்று சாராள் நம்பினாள். பெற்றோரில் ஒருவர் அல்லது இருவருமே தடுப்பதால் இளைஞர் பலர் இறைப்பணிக்கு செல்ல முடியாது தவிக்கின்றனர். இந்நிலை மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிதலே பிரதானம் என்ற கோட்பாடுள்ள இல்லங்களில் வளரும் பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள். தனது பிள்ளைகளையும் கீழ்ப்படிதலில் பயிற்றுவிப்பான் என்று ஆபிரகாமை குறித்து கடவுள் முன்னறிந்திருந்தார். ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்ததால் ஈசாக்கு தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைத்தான். இல்லையேல் கட்டப்பட்டு பலிபீடத்தில் கிடத்தப்பட எந்த வாலிபன் சம்மதிப்பான்? யோசித்து பாருங்கள். கோத்திர பிதாவாகிய ஆபிரகாமையும் கோத்திர மாதாவாகிய சாராளையும் பின்பற்றி நாமும் நமது பிள்ளைகளை விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் வளர்ப்போம். கீழ்ப்படிதலை விட அறிவையே விரும்பும் மனிதர் வாழும் இந்த உலகத்திலே நாம் விரும்ப வேண்டியது கூடுதல் அறிவை அல்ல, கூடுதல் கீழ்ப்படிதலையே. ஒருவர் நம்பாமல் அவர் சொல்வதை செய்வது சுலபம் அல்ல. விசுவாசம் இன்றி கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படிதல் இன்றி விசுவாசத்தில் பயனில்லை. குடும்ப வாழ்க்கைக்கு இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இரண்டு இறக்கைகள் போல. விசுவாசம் விசுவாசத்தை பிறப்பிக்கும், கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலை பிறப்பிக்கும். Faith begets faith, obedience begets obedience. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு முன்னால் கோத்திர பிதாவாகிய ஆபிரகாமையும் கோத்திர மாதாவாகிய சாராளையும் விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் எடுத்துக்காட்டுகளாய் நிறுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர்கள் பாணியிலேயே நாங்களும் அப்படியே உம்மை விசுவாசித்து கேள்வி கேட்காமல் உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் வீட்டிலேயே விசுவாச காற்றும் கீழ்ப்படிதல் மனப்பான்மையும் நிறைய காணப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் துவக்கத்தில் இருந்தே உம்மை விசுவாசிக்கவும் உம்மை நம்பவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு உருவாக்கித்தாரும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய அத்தனையும் பெற்றோர் செய்ய நீர் உதவி செய்யும். மறுபடியுமாக ஆபிரகாமின் சாராளின் வாழ்க்கைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களையும் அப்படியே மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.